திருச்சி எர்த் மூவர்ஸ் ஓனர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஜெயராஜ் ஆட்டோ மார்ட்டுக்கு போயிருந்தோம். நம்ம வண்டி வந்து பின்னுபூஸ் அடிக்கிறதுக்காக ஒர்க் ஷாப்பில் விட்டுருந்தோம். ஜெயராஜ் ஆட்டோ மார்ட்டை பொறுத்த வரைக்கும் திருச்சிக்கு ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லணும். அதாவது நீங்கள் எந்த பிராண்ட் வண்டி வச்சுருந்தாலும் சரி, அதாவது பாப்கேட், புல், சின்ராய், எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எஸ்கேவேட்டர்லையும் சரி, அனைத்து வண்டிகளுக்கும் அங்கேயே ஸ்பேர்ஸோடு நல்லா நீட்டாக பண்ணி தராங்க. நம்ம போய் பார்த்துட்டு அங்கே இருக்கிற நிர்வாகிகளுக்கெல்லாம் நம்ம அசோசியேஷனுடைய டைரி கேலண்டர்லாம் கொடுத்துட்டு நம்ம அந்த ஃபேக்ட்ரி, அந்த அவங்க அலுவலகத்தை ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். இது ஃப்ரண்ட்டு ஜெயராஜ் ஆட்டோ மார்ட், அதாவது ஃபாரின் மெத்தடில் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நம்ம சங்கத்தில் இருக்கிற பொருளாளர், செயலாளர், துணை செயலாளர், மக்கள் தொடர்பு அதிகாரியோடு நானும் சேர்ந்து போயிருந்தேன். நம்ம சின்ராய் வேலைக்கு விட்டுறதுனால நம்ம எல்லாரையும் போய் அந்த இதை சுற்றி பார்க்கறதுக்காக போயிருந்தோம். அருமையான வரவேற்பு கொடுத்தாங்க. ஸோ இது ரிசப்ஷன், உள்ளே போய் எல்லாத்துக்கும் நல்ல வரவேற்பு கொடுத்துட்டு, ஸோ ரொம்ப கைண்டாக நம்ம தேவையான ஜாமானை நம்மளே செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி அங்கே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஜாமான்லாம் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து வண்டிகளுக்கும், எல்லா பிராண்ட் வண்டிகளுக்கும் வச்சுருக்கிறாங்க. இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம். அதாவது ஒரு வண்டி ஒன்று வாங்கிட்டு எங்கே வேலை விடணும், எங்கேக்கு கொண்டு போய் அந்தந்த கம்பெனியில் தான் விட்டு வேலையை செய்கிற மாதிரி இருந்தது. இப்போ அப்படி இல்லை. எந்த பழைய வண்டியாக இருந்தாலும் சரி, புது வண்டியாக இருந்தாலும் சரி, நீங்கள் பிரியப்பட்டால் எங்கே வேணாலும் விட்டுக்கலாம். ஒரு தரமான ஒர்க் ஷாப். இதில் ஃபுல்லாக ஸ்பேர்ஸ் நீங்களே தேர்ந்தெடுத்துக்கலாம். அந்த இதில் போய் விலைப்பட்டியல் பார்த்துக்கலாம். இல்லை விலையில் இல்லாத ஜாமான் ஆர்டர் போட்டு தராங்க. இது ஒர்க் ஷாப்பில் எஸ்கவேட்டர் வேலை செய்கிறாங்க, லோடர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, ஜேசிபி பேக்கோ லோடரும் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம வண்டி சின்ராயும் வந்து அங்கே எல்லாம் வெளியில் வச்சுருந்தாங்க. இது வந்து அந்த ஸ்பேர்ஸ் எல்லாம் நம்ம செயலாளர் எடுத்து பார்க்குறாரு. அந்த பட்டியலெல்லாம் வெளியே வந்து பார்த்துக்கிட்டு இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பில்லிங் செக்ஷன், அதாவது சூப்பர் மார்க்கெட்டில் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி எல்லாம் கம்ப்யூட்டரைஸ் பில்லிங் செக்ஷன் வச்சுருந்தாங்க. ஸோ போயிட்டு பில் வந்து நம்ம பே பண்ணுறோம். பே பண்ணி முடிச்சுட்டு வெளியில் வரும்போது நம்ம வண்டி தயாராக வேலை செஞ்சு வச்சுருந்தாங்க, எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ வண்டி 2022 மாடல், கிட்டத்தட்ட ஒரு 4500 ஹவர் ஓடி இருக்கு. இப்போ தான் நம்ம அந்த ஃப்ரண்ட் பக்கெட்டில் ஏற்கனவே வெல்டு அடிச்சிருந்தோம். கொஞ்சம் நீட்டாக வெல்டு அடித்து பேக் பக்கெட்டு வெல்டு அடிக்கிறதுக்காக அங்கே விட்டுருந்தோம். ஸோ இப்போ வண்டியை எடுத்துக்கிட்டு ஒர்க் ஷாப்புக்கிட்ட நமக்கு டெலிவரி கொடுக்கறதுக்காக நம்ம டாடா சின்ராயை கொண்டு வராங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த இடம். இப்போது நம்ம பார்க்கும்போது எனக்கு வந்து எங்கெல்லாம் வேலைக்கு விடுறது, யார்கிட்ட விடுறது அப்படிங்கும்போது இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, வண்டி கொண்டு போய் விடுறதுக்கு. ஸோ வண்டி வந்து ரெடி ஆகி வந்துருச்சு. ஸோ அந்த ஜெயராஜ் ஆட்டோ மார்ட்டில் இருந்து நம்ம ஸ்பேர்ஸு, இது வந்து நம்ம அந்த ஒர்க் ஷாப் இன்சார்ஜு அவர் வந்து நம்மகிட்ட பில்லை கொடுத்துருந்தாரு. பில்லை கொடுத்து ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் இருந்தது. ஸோ இப்போ நம்ம வண்டி வெளியே எட்டு போகிறதுக்கான ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்தி. ஏன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, இதெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் வர வேண்டியதை நல்லா பிளான் பண்ணி நம்ம திருச்சிக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ எந்த வண்டியாக இருந்தாலும் ஒரு தரமான வெல்டிங், தரமான ஒர்க் ஷாப்புன்னா அது ஜெயராஜ் ஆட்டோ மார்ட் நம்ம திருச்சிக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம். இது எல்லாரும் பயன்படுத்திக்கங்க. உங்களுக்கு தேவையானவங்க எந்த வண்டியாக இருந்தாலும் சரி, எங்கே விடணும்னு கவலைப்படாமல் நேராக கொண்டு போய் விட்டிங்கன்னா தரமாக நீட்டாக வேலை செஞ்சு தராங்க. இதை பயன்படுத்திங்கன்னு சொல்லி நம்ம அசோசியேஷன் சார்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் அறிவுறுத்தும், ஜெயராஜ் சார்பாகவும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம்.